வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷோமி கம்பெனியோட ரெட்மியிலிருந்து ரெட்மி 10A, அதாவது அவங்களோட ரெட்மி 10Aக்கு ஒரு அப்கிரேட் வெர்ஷன் இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பெக்கை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 9Aக்கும் 10Aக்கும் பெருசாக நிறைய வித்தியாசங்கள் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் முதல்ல வந்து நம்ம மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த ரெட்மி 10A மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது வந்து இந்த ப்ளூ கலர். மொபைலை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே சிம்பஜெக்டர் பின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல். கேஸ்லாம் எதுவும் வரல. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்னால காசை குறைக்கிறதுக்காக கேஸில் கூட காசை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இல்லை, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி கேபிளாச்சும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 9Aக்கும் 10Aக்கும் ஒரு இதுலையாச்சும் அவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். 10 வாட் சார்ஜர் தான், பரவாயில்ல. 10 வாட் சார்ஜர் ஓகே, பரவாயில்ல. ஆனால் 18 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் வேலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 194 கிராம்ஸ். பிளாஸ்டிக் பாடி தான். முன்புறத்தில் உங்களுக்கு ஒரு சொட்டு நாச்சு தான் கொடுத்துருக்காங்க, பொட்டு நாச்சுலாம் கிடையாது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கப்போ யூஎஸ்பி டைப் சி போர்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சிங்கிள் ஸ்பீக்கர், ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துட்டாங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். மொபைலுடைய பின்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் 13 மெகா பிக்சல் கேமரா தான். ஆனால் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நிறையா கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிள் கேமரா தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ளே ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இதை டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப டிசீவிங்கான ஒரு டிசைன். 9Aல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்காது, 10Aல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோனை செட்டப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக மொபைல் ஃபோனை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுது, ஆனால் டிபெண்டபிளாக இல்லை. அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு அவங்க ஐபி ரேட்டிங் அதெல்லாம் கொடுக்கல. பட் ஓரளவுக்கு தண்ணி ஏதாச்சும் ஸ்ப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போது மொபைலுடைய டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு 720p டிஸ்பிளே தான். 9Aலேருந்து அப்கிரேட் ஆகி 10Aக்கு வந்திருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 1080p கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுவும் இது வந்து TFT IPS டிஸ்பிளே தான். டிஸ்பிளேனுடைய கலர் ரெப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நாமினலான பிரைட்னஸ் தான் இருக்குது. 6.5 இன்ச் டிஸ்பிளே. இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். ஆனால் அவங்க 1080p கொடுக்காட்டியும் IPS LCD கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ பின்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட UI உங்களுக்கு MI UI மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய கேமரா UI தான். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சிங்கிள் கேமராவாக இருந்தாலுமே போர்ட்ரேட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான் இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷனில் கொஞ்சம் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய செல்ஃபிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ்னு வச்சு பார்க்குறப்போ இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. போர்ட்ரேட்டோட எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி 10Aல ப்ராசர் வந்து மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G25 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 9Aல இருந்து அதே ப்ராசர் தான். ஆனால் ரேமில் தான் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 4GB ரேம் வேரியண்ட்டில் உங்களுக்கு வெர்ச்சுவல் ரேம் 1GB இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3GB ரேம் வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 8,499 rupees. 4GB ரேம் வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 9,499 rupees. L1 L1க்கான சப்போர்ட் இல்லை, L3 சப்போர்ட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மற்றும் கைரோஸ்கோப் சென்சர் இதில் மிஸ் ஆகுது. பட் இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல், ஒரு 10,000 கம்மியான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் இதை வாங்கி நம்ம ஹை எண்ட் கேம்ஸ்லாம் விளையாடணுமான்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு பேசிக் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் போட்டு விளையாடுறோம், ஒரு அப்ளிகேஷன் 2-3 அப்ளிகேஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மொபைலோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஆகும். யூஐலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிற யூஐலாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு டிலே இருக்க தான் செய்யுது.
இது வந்து ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க, MIUI 12.5 கொடுத்துருக்காங்க. இதில் விரைவில் இந்த மொபைல் ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு 12 வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த யூஐல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே ரொம்ப ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஒரு யூஐ, நிறைய அம்சங்கள் இருக்கு. அந்த அம்சங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. MIUI-னாலே ஆட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. பட் நான் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்றப்ப ஆரம்பத்திலேயே என்னோட ஆட்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணதுனால நான் யூஸ் பண்ற வட்டிக்கும் எந்த ஆட்ஸும் பார்க்கல. ஆனா ஒரு இடத்துல நான் ஆட்ஸ் நோட் பண்ணேன். அது எங்க அப்படின்னா இந்த கீபோர்ட்ல. இந்த கீபோர்டு பாத்தீங்க அப்படின்னா மின்ட் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு கொடுக்குறாங்க. அந்த கீபோர்டை நம்ம ஓபன் பண்ணாலே என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுக்குது. பட் இந்த கீபோர்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் இதை நீங்க மாத்தி விட்டுறலாம். இந்த மின்ட் கீபோர்டை தூக்கிட்டு நம்ம ஜிபோர்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜ் தான். ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் சாலிடா உங்களுக்கு 2 டேஸ்க்கு மேல தாக்கு பிடிக்கும். ஆனா சார்ஜ் ஆறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. Redmi 9Aக்கும் Redmi 10Aக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா RAM வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பிரைஸ் நிலவரப்படி இந்த ஒரு சேஞ்ச் தான் அவங்களால பண்ண முடியும். பட் ஆக்சுவலா நிலைமை நல்லா இருந்துச்சு அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. டிராப் நாச்சுக்கு பதிலாக அவங்க பொட்டு நாச்சு கொடுத்துருக்கலாம், ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம், IPS LCD பேனல் யூஸ் பண்ணிருக்கலாம், 10 வாட் சார்ஜருக்கு பதிலாக 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். எஸ், இதே ஆப்ஷன்லாம் வச்சு ரெட்மிலே மொபைல் ஃபோன்லாம் அவைலபிளாக இருக்கு. அதோடைய விலைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி அது ஆப்ஷன்லாம் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதோட விலை வந்து 10,000 கம்மியான ஒரு செக்மெண்ட் அவங்களால வைக்க முடியாது. ஓவராலாக இந்த Redmi 10A வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரொம்ப டஃப் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ். இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கிற அவங்களுடைய மொபைல் ஃபோனில் இதை விட எல்லா அம்சங்களும் பெட்டராகவே இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்டை விட இன்னுமே ரெட்மி பிராண்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய யூசேஜ் வந்து பேசிக் யூசேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் சூட் ஆகும். இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.